Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான திண்டுக்கல் thalappakatti மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது நம்ம ஒரு தேக்ஷால தம்ல வச்சு குக் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம இந்த பிரியாணிக்கு ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ண போறோம். சோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துர்க்கேன். பிரியாணிக்குன்னு கேட்டு கடையில வாங்கிக்கோங்க. இது நல்லா க்ளீன் பண்ணிட்டு இப்போ ஒரு பிரஷர் குக்கர்ல சேர்த்துருங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு அப்புறமா ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருங்க. குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 8 விசில்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணுங்க. உங்கள் மட்டன் பீசஸ் இப்போ நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பிரியாணி மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய், 3 சின்ன துண்டு பட்டை, 5 ஏலக்காய், 8 கிராம்பு, ஒரு இஞ்சி துண்டை கட் பண்ணி சேர்த்துருங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 பல்லு பூண்டையும் தட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 100 கிராம்ஸ் சின்ன வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்கணும்னு இல்லை, குறைன்னு அரைச்சா போதும். இன்றைக்கி நம்ம ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 3 கப் அரிசி அளந்து ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு தேக்ஷாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/4 கப் எண்ணெய் சேர்த்துருங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா, தட்டி வச்சிருக்கிற பூண்டு, அப்புறமா வெங்காய பேஸ்ட்டை நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடணும். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற மட்டன் பீஸை சேர்த்துடலாம். பீசஸை மட்டும் சேர்த்துக்கோங்க. மட்டன் வேக வச்ச தண்ணியை அப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கும் போது கலந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறமா 1 கப் தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல, ஸோ புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தயிர் நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். ஜீரக சம்பா அரிசிக்கு டபுள் அளவுக்கு தண்ணி தேவை. இன்றைக்கி நம்ம ஒரு 3 கப் அரிசி எடுத்திருக்கோம். ஸோ அதனால் 6 கப் தண்ணி சேர்த்துடலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து 6 கப் அளந்து சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இது கூட பொடியாக நறுக்கின புதினா இலைகள் 1 கொத்து, அப்புறமா பொடியாக நறுக்கின மல்லி இலைகள் 1 கொத்து சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துடலாம். தண்ணியை கம்ப்ளீட்டாக நீக்கிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அரிசி நல்லா முக்கால்வாசி வெந்தாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம தம் வச்சிடலாம். பிரியாணியை நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி வச்சு அதை தேக்ஷா மேலே வச்சுருங்க. இப்போ ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் ஆனதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் தம்மில் அப்படியே வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. ஒரு ஓரத்தில் இருந்து ஜென்டலாக கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம சுவையான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.